guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I'm back with another long form video. இந்த வீடியோல என்னோட மார்னிங் டு நூன் ரொட்டீன் தான் பார்க்க போறோம். எப்பயுமே நீங்க ஷர்மியோட வாய்ஸ் ஓவர் தான் கேட்பீங்க. இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்கு என்னோட வாய்ஸ் ஓவர் கேட்க போறீங்க. ஹோப் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் காலையில எந்திரிச்சோடனே என்னோட மார்னிங் ரொட்டீனா நான் வந்து பெட்ஷீட் எல்லாம் மடிச்சு பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிருவேன். அப்பதான் பெட்டும் நீட்டா இருக்கும், ரூம் பார்க்கவும் நல்லா க்ளீனா நீட்டா இருக்கும். ரூம் கிளீனா இருந்தா மைண்ட் கிளீனா இருக்கும்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க ரூமை நீங்க கிளீனா வச்சுக்கோங்க. நானும் என் ரூமை கிளீனா வச்சுக்க ட்ரை பண்றேன். ரீசன்ட் டேஸாக நான் வந்து வெந்தயம் ஊற வச்ச தண்ணியை வந்து மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துட்டு இருக்கேன். இது வந்து ஹேருக்கும் ஸ்கின்னுக்கும் நல்லது அப்படின்றதுனால கன்சிஸ்டண்ட்டாக எடுத்துட்டு இருக்கேன். இது நான் ஜிம்முக்கு போகிற டைம். இந்த டைமில் வந்து நான் பிளாக் காஃபியில் வந்து ஒரு ஸ்பூன் கீ கலந்து சாப்பிடுவேன். இதை வந்து புல்லட் காஃபின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த புல்லட் காஃபி டேஸ்ட் பிடிக்கல, ஆனால் இப்போ வந்து இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இவன் தான் எங்கள் செல்லக்குட்டி ப்ரூனோ. இவன் ஒரு அட்டென்ஷன் சீக்கர். நேற்று நைட்டு தான் பார்த்துட்டு போனோம். என்னமோ ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குற மாதிரி பிஹேவ் பண்ணுறான். கொஞ்ச நேரம் அவனை கொஞ்சிட்டு அவன் கூட விளையாண்டுட்டு நான் வந்து ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். ஸோ ஜிம்முக்கு ரீச் ஆயாச்சு. இன்னைக்கு எனக்கு வந்து பைசப் அண்ட் ட்ரைசப் ஒர்க் அவுட் தான். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோட ஒர்க் அவுட் செஷனை காமிச்சிருக்கேன் இன்னைக்கு. ஃபர்ஸ்டெல்லாம் காலையில் எழுந்துச்சு ஜிம்முக்கு போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் போக போக நான் வந்து ஜிம்முக்கு போகிறத வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ என்னைக்காச்சும் என்னால் ஜிம்முக்கு போக முடியலன்னா அன்னைக்கு நாளே வந்து எனக்கு என்னமோ மிஸ் பண்ண மாதிரியே இருக்கும். ஜிம்முக்கு போனால் தான் என் டேயே வந்து ஃபுல்ஃபில் மாதிரி இருக்குது இப்போல்லாம். ஜிம்ல இருந்து ரிட்டர்ன் ஆயிடுச்சே வந்து அம்மா வந்து ஏதாச்சும் ஜாமான்லாம் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. நான் வர வழியிலே எல்லா ஜாமானையும் வாங்கிட்டு வந்துடுவேன். ஜிம்முக்கு போறதுனால நல்லா ஸ்வெட் ஆகி என் ஹேர் வந்து டக்குன்னு கிரீஸி ஆயிடும். அதனால நான் வீக்லி ட்வைஸ் வந்து ஷாம்பு வாஷ் பண்ணுவேன். நான் ஷாம்பு வாஷ் பண்ண போறேன் அப்படின்னாலே வந்து தலைக்கு வந்து எண்ணெய் வச்சிருவேன். சின்ன வயசுல இருந்தே அம்மா வந்து எண்ணெயை வந்து லேசா சூடு பண்ணி தலையில தேய்ச்சி விட்டு பழக்கி விட்டாங்க. நானும் அதனால இப்பயும் அதே மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்றேன். ஒரு 10 மினிட்ஸ் தலைக்கு நல்லா மசாஜ் கொடுத்துட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு ஷாம்பு வாஷ் பண்ணிடுவேன். நான் கொஞ்ச நாளாவே ஹேர் ஃபால் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஷாம்பு தேடிட்டு இருக்கச்சு தான் எனக்கு இந்த மாமாஅர்த்தோட ரோஸ்மேரி ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்புவும் கண்டிஷனரும் கிடைச்சது. ஹேர் ஃபால் கண்ட்ரோலுக்கு ஒரு நேச்சுரலான எக்ஸ்பர்ட்னா அது மாமாஅர்த்தோட ரோஸ்மேரி ஷாம்பு தான். இது நம்ம ஹேர் ஃபாலை அப் டு 93% வரைக்கும் ரெடியூஸ் பண்ணுது. இந்த ஷாம்பு நம்ம ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்றது மட்டும் இல்லாம ஹேரை ஸ்ட்ராங்காகவும் ஸ்ட்ரென்த்தனும் ஆக்குது. இந்த ஷாம்புல குட்னஸ் ஆஃப் ரோஸ்மேரி அண்ட் மேத்தி தானே இருக்குது. மினாக்சிடல் சிவியர் ஹேர் லாஸ்க்கு டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ண ட்ரீட்மெண்ட். அதே மாதிரி நேச்சுரல் அண்ட் எஃபெக்டிவ் ஆல்டர்னேட்டிவ் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்றதுக்கு ரோஸ்மேரி ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. நான் ஷாம்பு வாஷ் பண்றேன் அப்படின்னாலே கண்டிப்பா வந்து கண்டிஷனர் யூஸ் பண்ணுவேன். அப்பனா தான் வந்து ஹேர் வந்து சில்கியாகவும் ஃப்ரிஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும். அதுக்கு நான் இன்னைக்கு யூஸ் பண்ண ப்ராடக்ட் தான் வந்து மாமாஅர்த்தோட ஆன்டி ஹேர் ஃபால் கண்டிஷனர். நான் ஹேர் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்னோட ஹேரை வந்து நான் 70% ப்ளோ ட்ரை பண்ணிக்கிறேன். என்னோட ஹேர் ப்ளோ ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் இப்படிதான் இருக்கு. Mamaearth listens to you and improve their product through research. நீங்களும் ஹேர் ஃபால் ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா வந்து இந்த ஷாம்பு அண்ட் கண்டிஷனரை ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் என்னோட கூப்பன் கோட் ஷர்மிளா 2025 யூஸ் பண்ணீங்கன்னா அடிஷனல் 20% ஆஃப் இன் Mamaearth ஆப் அண்ட் வெப்சைட்ல கிடைக்கும். ப்ராடக்ட் டீடைல்ஸ் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஸ்கின் கேர் டைம். நான் என்னதான் வீட்டிலே இருந்தாலும் என் ஸ்கின் கேரை வந்து நான் ஸ்கிப் பண்ணவே மாட்டேன். அண்ட் சன்ஸ்கிரீன் வந்து ரொம்ப மஸ்ட். நான் ஃபியூ இயர்ஸாக கண்டினியூஸாக வந்து நான் ஸ்கின் கேர் பண்ணிட்டு இருக்கேன், மார்னிங்கும் நைட்டும். இதனால வந்து என் ஸ்கின்ல வந்து நல்லாவே ரிசல்ட்ஸ் தெரியுது. என் ஸ்கின் கேர் ரொட்டீன் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னொரு வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக போடுறேன். ஹெல்த்தி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக நான் வந்து பன்னீர் சாண்ட்விச் தான் சாப்பிட்டேன். இந்த சாண்ட்விச்சில் வந்து மயோனைஸ் கெச்சப் எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை. அண்ட் பன்னீரை வந்து நான் ஃப்ரை பண்ணி எடுக்காமல் பன்னீரை வச்சே ஒரு ஸ்ப்ரெட் மாதிரி ரெடி பண்ணி அதுதான் சாண்ட்விச்சாக சாப்பிட்டேன். இந்த ரெசிபியை வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பன்னீரை வந்து குட்டியாக கட் பண்ணி அதை மிக்சியில் ஆட் பண்ணி அது கூட வந்து 3 பல்லு பூண்டு, ஆரிகனோ, சில்லி ஃப்ளேக்ஸ், பெப்பர், சால்ட், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு கர்டையும் ஆட் பண்ணி மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா வந்து நம்ம பன்னீர் ஸ்ப்ரெட் வந்து ரெடி ஆயிரும். ஃபர்ஸ்ட் பிரெட் அப்பாவி பிரெட் யூஸ் பண்ணவே மாட்டோம். நீங்களும் என்ன மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் பிரெட்டை வந்து ஸ்கிப் பண்ணிடுவீங்களா அப்படின்னு சொல்லுங்க. பிரெட்டை வந்து ஒரு சைடு மட்டும் டோஸ்ட் பண்ணி எடுத்தா போதும். டோஸ்ட் பண்ண சைட்ல வந்து அரைச்சு வச்ச ஸ்ப்ரெட்டை வந்து ஆட் பண்ணிக்கணும்.
நான் உள்ளுக்குள்ள ஸ்டஃபிங்க்கு வந்து குக்கும்பர், ஆனியன், டொமேட்டோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு பிரெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா வந்து நம்ம பன்னீர் சாண்ட்விச் வந்து ரெடி ஆயிரும். இந்த சாண்ட்விச் வந்து ரொம்பவே டேஸ்டா இருக்கும், க்ரீமியாவும் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதே மாதிரி நம்ம அரைச்சு வச்சிருக்க ஸ்ப்ரெட் இருக்குல்ல, அதை வந்து பாஸ்தா கூட ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா வந்து ஒயிட் சாஸ் பாஸ்தா வந்து சூப்பரா ரெடி ஆயிரும். அதுவும் வந்து டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்ச நேரம் அம்மாக்கு குக்கிங்ல ஹெல்ப் பண்ணிட்டு ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்லாம் பண்ணிட்டதுக்கப்புறம் எங்கள் சேனலோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் எடிட்டிங் பண்ணுறதுலாம் எடிட்டிங் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இன்றைக்கி ஒரு சேனலுக்கு வீடியோ எடுத்தோம் அப்படின்னா வந்து இன்னொரு சேனலுக்கு வந்து நாங்கள் முந்தின நாளுக்கே வந்து வீடியோ எடுத்து வச்சுருவோம். அப்போனா தான் வந்து எங்களுக்கு டைம் மேனேஜ் பண்ணுறதுக்குலாம் கரெக்டாக இருக்கும். ஒரு 11:30 12 போல் எங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணாலும் சில நாள் வந்து ஈவினிங் வரைக்குமே எங்கள் ஷெடியூல் வந்து ரொம்ப டைட்டாகவே இருக்கும். ஓரளவுக்கு ஒர்க் முடிஞ்சோன்னா கரெக்டாக லஞ்ச் டைமும் வந்துருச்சு. சாப்பாடு சுட சுட ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து அம்மா வந்து பருப்பு குழம்பு செஞ்சிருந்தாங்க. அது கூட வந்து பன்னீர், குக்கும்பர், தடியாங்காய் கூட்டும் இருந்துச்சு. எனக்கு பருப்பு குழம்பு வந்து ஒரு கம்ஃபர்டான ஃபுட் அண்ட் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் வெஜிடேரியன் ஃபுட் கூட. பருப்பு குழம்பு சாப்பிடும்போது வந்து எனக்கு ஃபில்லிங்காகவும் இருக்கும், அதுக்கு மாதிரி ஹெவியாகவும் இருக்காது. இப்பெல்லாம் வெதர் வந்து அன்பிரெடிக்டபிளா இருக்கு. காலையில தான் பார்த்தா வெயில் கொளுத்திட்டு இருந்தது. திடீர்னு பார்த்தா நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. கிளைமேட்டே அப்படியே ஆப்போசிட்டா மாறின மாதிரி இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு நாங்கள் vlogs சேனலுக்கு வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆல்ரெடி இந்த வீடியோவை நாங்கள் போஸ்ட் பண்ணிட்டோம். இது என்ன வீடியோவா இருக்கும் அப்படின்னு ஏதாச்சும் கெஸஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோவை நான் கண்டிப்பா ட்ராக் பண்றேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓரளவுக்கு அன்னைக்கு ஒர்க் வந்து சீக்கிரமா முடிஞ்சதுனால நான் வந்து ஒரு செல்ஃப் கேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். நான் ரொம்ப நாள் கழிச்சு என் நெயில வந்து பேம்பர் பண்ண போறேன். நான் மாசக்கணக்கா ஆச்சு நெயில் பாலிஷ் போட்டு ப்ராப்பரா நெயில் கட் கூட பண்ணவே இல்லை. நான் பெருசா நெயில் ஆர்ட்லாம் பண்ண மாட்டேன். எப்பயுமே வந்து நெயில ட்ரிம் பண்ணிட்டு நெயில் பாலிஷ் மட்டும் அப்ளை பண்ணிட்டு விட்டுருவேன். ஆனா எனக்கு என்னமோ வந்து நெயில் ஆர்ட் பண்ணணும்னு ஆசையா இருந்தது. ரொம்ப பெரிய டிசைன்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிளா ஒரே ஒரு ஃபிங்கர்ல ஒரு குட்டியோட ஹார்ட் தான் வைக்க போறேன். அண்ட் இந்த நெயில் ஆர்ட் வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லி ரேட் பண்ணுங்க. அண்ட் ஷர்மியோட இந்த மாதிரி டே அண்ட் மை லைஃப் vlog வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வந்து கீழே வந்து ஆரஞ்சு ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ்க்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதோட நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டேக் கேர், மச் லவ், பை.